ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, பொது சேவைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம். இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, அதில பார்த்தீங்கன்னா, கேள்விகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். மத்தவங்கள பத்தி சீக்கிரமாகவே கணிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். குடும்ப நபர்களின் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். கலை ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பொழுதுபோக்கு துறையில எல்லாம் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறாங்க, என்ன செயல்பட போறாங்கங்கிறது மத்தவங்க கணிக்கிறதுன்னு சொல்றது ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக தான் இருந்துகிட்டு வரும். இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றத்துல தைரியமாக இருந்தாலும், இவங்களோட மனதளவுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பய உணர்வு என்னைக்குமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா நன்மைகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க காத்துட்டு இருக்கும்போது தான் அந்த நன்மைகள் இவங்களுக்கு நடக்கறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இவங்க எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, யோசிச்ச பிறகே எடுத்து செய்வாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுக்கு கோவங்கள் வர்றக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கோவத்தினால பார்த்தீங்கன்னா, அந்த செயல்கள் பார்த்தீங்கன்னா, தடைப்படாதுன்னு உறுதியாகவே சொல்லலாம். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையுமே பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பீடாகலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பொறுமையுடன் செஞ்சு அதில வெற்றி கண்டிப்பாகவே பார்ப்பாங்க. பொதுவாவே துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மனதுல என்ன தெரியுதோ, அதையே அப்படியே வெளியில பேசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, கூட்டுத் தொழில அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல குடும்ப நபர்களுக்கு தெரியாம, குடும்ப நபர்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு செய்ற உதவி மத்தவங்களுக்கு தெரியாத மாரி இவங்க உதவி செஞ்சுகிட்டு வருவாங்க. பொதுவாவே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எதிரி யாருன்னு பார்க்கும்போது, இவங்களாகவே இருக்கறக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். இவங்க குடும்ப சூழ்நிலையிலும் சரி, இல்ல தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதைய பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, யாரையுமே நான் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, கற்பனை திறன் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க பார்த்தீங்கன்னா, பெருமையாக பேசுற அளவுக்கு இவங்க நடந்து கொள்வாங்கன்னும் சொல்லலாம். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, செல்வம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இவங்க பார்த்தீங்கன்னா, பொன், பொருள், ஆடை, ஆபரணம், அழகு சாதனம் பொருட்கள் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்துகிட்டு வரும். அதேபோல இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, நீதி, நேர்மைய அதிகமாக கடைப்பிடிக்கும் நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, தர்ம நியாயத்த கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மனசாட்சிக்கும், தெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமாக கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதுல பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்த பிறகே அந்த செயலை எடுப்பாங்கன்னு சொல்லலாம். பொத்தம் பொதுவாகலாம் ஒரு செயலை இவங்க எடுத்து செய்ய மாட்டாங்க. நுணுக்கமான கேள்விகள் அந்த செயல்ல அதிகமாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். முக்கியமா இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேபோல தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க என்னைக்குமே தலையிடவே மாட்டாங்க. மற்றவங்களோட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க மூக்கவே நுழைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எது தனக்கு சரிங்கிறதோ, அதையவே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்க மத்தவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு காரியத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில ஒருத்தங்கள நம்பி இவங்க குடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த உதவிய பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கும் காலம் வரை அவங்கள மதிச்சு நடக்கக்கூடிய நபர்களாக இந்த துலா ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். தவறான பழக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ஈடுபடவே மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலான்னு சொல்லலாம். ஒருவேளை இவங்க தவறான பழக்கத்துங்கள்ல ஈடுபடும்போது, அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கை முழுவதுமே தொடர்றக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு. ஓவியம், நாட்டியம், கலை போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னே சொல்லலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, எழுத்து, கவிதை போன்ற விஷயங்கள்லயும் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும். ஆடை, ஆபரணம் போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதேபோல அழகு சாதன பொருட்கள அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த துலா ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க.
மத்தவங்களுக்கு உதவணும்ங்கிற எண்ணம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பா இவங்களுக்கு உதவுன நபர்களுக்கு காலம் ஃபுல்லும் என்னைக்குமே உதவி செஞ்சுகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். சில டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்க தன்னோட சுகதுக்கங்கள மறந்து கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிக ஈடுபாடு உள்ள நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருந்துகிட்டு வரும். பொதுவாவே இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, பணத்த அதிகமாக செலவு செய்யறதுக்கு இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, செலவ பத்தி அதிகமா கவலையே படமாட்டாங்க. மத்தவங்களுக்கு பண உதவின்னு வரும்போது, இவங்க கண்டிப்பாகவே பண உதவிகள் செய்யறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, திரும்பி அந்த பணம் இவங்க கிட்ட வர்றக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குடுத்த கடன திரும்பி வாங்குறக்கு காலதாமதம் ஆகறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, பணம் குடுக்கறத சீக்கிரமா குடுத்துருவாங்க. அதை திரும்பி வாங்கணும்போது இவங்களுக்கு அதிக கூச்சம் ஏற்படுறக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். வீடு, வாகனம், வசதிகள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அமையறக்கும் நெறைய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, வசதியான வாழ்க்கைய விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். குடும்ப நபர்கள அதிகமாக நேசிப்பாங்கன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதேபோல இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத பல நல்ல குணங்கள கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அனைத்து இடங்களிலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சமூக அக்கறையுடன் இருப்பதை நம்ம கண்டிப்பாகவே பார்க்க முடியும். மத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இயல்பாகவும், எளிமையாகவும் இவங்க நடந்து கொள்வாங்க. மத்தவங்க மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். காதல் சார்ந்த விஷயங்கள அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுப்புல பார்த்தீங்கன்னா, திறமைசாலியாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம். அப்புறம் இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் பார்த்தீங்கன்னா, அதுல எது சரி, எது தவறுன்னு துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கேற்ப நடந்து கொள்வதில இவங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருந்துகிட்டு வருவாங்க. இவங்களுக்கு நெருக்கமான நபர்கள் பார்த்தீங்கன்னா, தவறான வழியில செல்லும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா, அதையே சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். நகைச்சுவை தன்மை உள்ள நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். மகிழ்ச்சியை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கருணையும், கவர்ச்சியும் அதிகமாக கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். மனதில பட்டத அப்படியே வெளியில பேசுவாங்க. உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணுன்னு பேசுறது இவங்களுக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும். இரும்பு, தங்கம் போன்ற வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். துணி தொடர்பான வியாபாரம் செய்யறவங்களுக்கும் சிறப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். வேலை செய்யும் இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர், இசைக்கலைஞர், நடிப்பு துறையில பெரிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம். 5 வயதிலிருந்து 20 வரை மட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவுமே இன்பமாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது 21 டூ 30 வயது வரை பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில பல துன்பங்கள் ஏற்படுறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கிறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டாகும்னு சொல்லலாம். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.